ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பச்சை மிளகாய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசை மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸஸ், லெமன் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதத்தோடு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, அதே 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரியறதுக்காக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் பொரிய விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சட்னிக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு உங்கள்கிட்ட பெரிய பல்லாக இருந்தது அப்படின்னா 4லேருந்து 5 பல்லு பூண்டு கரெக்டாக இருக்கும். இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவு புளி மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். புளிப்புக்கு தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாயை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கும் போது இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் இதோட காரமும் கொஞ்சம் கம்மியாயிரும். இதை இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், சட்னிக்கு தாளிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூடுபடுத்தினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் எடுத்துகிட்டு போய் இதை கொட்டிடலாம். இதை கலந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.